எல்லாம் ஆசை காட்டுறாங்க. இந்த பக்கம் விஜய் கூப்பிடுறாரு போகலாம் இல்லையா, இந்த பக்கம் எடப்பாடி அழைக்கிறார் போகலாம் இல்லையா, இங்க போனா 20 சீட்டு தராங்களாமே, 30 சீட்டு தராங்களாமே எல்லாம் சொல்றாங்க. ஏன் நான் போகல? 8-10 சீட்டு அதிகமா வாங்கினா இன்னும் 10 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப 8 சீட்டு ஒரே சண்டை கட்சிக்குள்ள, எனக்கு இல்ல உனக்கு இல்லைன்னு கடுமையான போட்டி, மன உளைச்சல். இப்ப கூடுதல் சீட்டு வாங்கினா இன்னும் 10 பேருக்கு நம்ம சீட்டு கொடுக்க முடியும். ஆனா நான் ஏன் போகல அப்படின்னா எனக்கு முடிவெடுக்க தெரியலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு, ஒரு பிரின்சிபிள் இருக்கு. ஏதாவது ஆதாயம் கிடைச்சா போதுன்னு வாயை பிளந்துட்டு போக முடியாது. மிட்டாயை காட்டி மயக்க பார்ப்பாங்க, சாக்லேட் காட்டி மயக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆசை காட்டி மயங்குவதற்கு திருமாவளவன் சராசரி ஆள் இல்லை. சீட்டுக்காகவோ பதவி பரிசுக்காகவோ ஒரு முடிவெடுக்க தயாராக இல்லை. ஏன் திமுகவில் இருக்கிறோம்னா நாம பேசக்கூடிய அரசியலை திமுக பேசுகிறது. பிஜேபி, RSS இவர்கள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம்னு நான் 2001 இருந்தே சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். ஏன், என்ன காரணம்? பங்கு தகராறா, பாகம் தகராறா, அவங்களுக்கு நமக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு அரசியல் கட்சி, சராசரி கட்சியாருன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க சாதி வெறியை திட்டமிட்டு தூண்டுகிற கட்சி, மதவெறியை திட்டமிட்டு தூண்டுகிற கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை அந்நியர்கள் என்று சொல்லுகிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, பாபர் மசூதியை இடித்த கட்சி. இதெல்லாம் வரலாறு தானே, நான் பொய் சொல்லலையே, கற்பனையா சொல்லலையே, நடந்த உண்மை தானே. அவர்கள் இன்றைக்காவது சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார்களா? சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்களா? பெரியாரை ஏன் விமர்சிக்கிறார்கள்? அம்பேத்கரை பிறந்த நாள் கொண்டாடுவதோடு சரி, அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசுவார்களா? பேச மாட்டார்கள். அவர்களோடு நம்மால் கூட்டணி சேர முடியாது. அவர்களை தோளில் தூக்கி சுமக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு நம்மால் போக முடியாது. அதனால்தான் திருமாவளவன் திமுகவோடு கொண்டாடுகிற உறவு உடும்பு பிடி உறவு, கொண்டிருக்கிற உறவு உடும்பு பிடி உறவு. இது கொள்கைக்காகத்தான். அண்ணா திமுக கையில நீங்க தப்பி தவறி ஆட்சி கொடுத்தால் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துடும். பிஜேபி ஆட்சி வந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறிடும். அப்புறம் அவன் வீட்டுக்குள்ள வந்து நீ மாட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கான்னு கேட்டு அடிப்பான். சட்டிபானைக்குள்ள கை விடுவான். சட்டிபானைக்குள்ள கைவிட்டு நீ என்னடா என்ன கறி குழம்புடா வச்சிருக்கிறான்னு கேட்டு அடிப்பான். நீ என்ன கறி திங்கணுங்கிறத அவன் முடிவு பண்றான். வட இந்தியாவில் தான் நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல தாத்ரிங்கிற ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சட்டிப்பானைக்குள்ள கையை விட்டு எடுத்து இந்த கறி ஆட்டுக்கறி கிடையாது மாட்டுக்கறி தான் சொல்லி அடிச்சு அவனை கொண்டுட்டான். RSS சங்கி பயிருங்க. அதுக்கு பிறகு விசாரிச்சா அந்த மாட்டுக்கறி இல்லைன்னு தெரிய வந்திருக்கு விசாரணை. ஏன்னா பைபிளை கொளுத்துறான், சர்ச்சை போய் அடிக்கிறான், மசூதியை இடிக்கிறான், மாடு பிடிச்சிட்டு போனா கும்பல் கும்பலா போய் சேர்ந்து அடிச்சு கொள்றான், மாட்டு வழியை பசுமாட்டை வந்து அவமதிக்கிற கொள்ற அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். இதெல்லாம் நடக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பிஜேபி காரன் வெற்றி பெற்றால் இந்த அவலங்கள் எல்லாம் அரங்கேறும்.